ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாஸ் அண்ட் வெயிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ஓட லாஸ்ட் பார்ட். ஸோ இது மற்ற பார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்து மற்ற பார்ட்ஸையும் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாஸ் அண்ட் வெயிட். ஸோ ஃபர்ஸ்ட் we have to know what is the difference between the mass and weight. So mass is nothing but the quantity how much it defines in the body. ஓகேவா? ஸோ எவ்வளோ கண்டெயின் ஆகுது அந்த பாடியில் ஒரு குவான்டிட்டி, அதுதான் வந்து நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ். அண்ட் இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் கிலோகிராம். கேஜியை தான் அதை வந்து நம்மளோட அதோட எஸ்ஐ யூனிட்டை நம்ம என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஓகேவா? So here they had given. So mass of a body is defined as the quantity of a matter contained in the body. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெயிட் என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் அ பாடி இஸ் டிஃபைன்ட் as the gravitational force exerted on a body due to the gravity. Gravitational force exerted is nothing but how much effort it is given to the body due to the gravity. ஓகேவா? புவியீர்ப்பு சக்தினால எவ்வளோ எஃபர்ட் அது கொடுத்துருக்கு, அந்த ஃபோர்ஸ் வந்து அதில் இதாகிறது அப்ளை ஆகிறதுக்கு அப்படின்னும் போது தான் we will calculate that as weight. ஓகேவா? சேம். ஸோ வெயிட்டும் மாஸும் ஒன்று தான். பட் இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகும், அங்கே நார்மலாக அதோட பாடியோட குவான்டிட்டி மட்டும். ஸோ தேர்ஃபோர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ கொடுத்துருக்குற வெயிட் கண்டிப்பாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஃபோர்ஸ்க்கு வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்துருப்போம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டு அசர்லேஷன். இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தேர்ஃபோர் force is equal to mass into acceleration due to gravity. Okay, mass into acceleration due to gravity. இது வந்து acceleration due to gravity, ஏன்னா gravitational force பற்றி நம்ம சொல்கிறதுனால. ஸோ இந்த gravitational acceleration due to gravity அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே வந்து இந்த வேல்யூஸ் பார்த்துருப்போம் இல்லையா, gravity of the 9.8 ms⁻²ன்றதை வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு இந்த acceleration due to gravityயோட வேல்யூ நமக்கு இருக்குது. தென் we know that starting of the introductionலே பார்த்துப்போம், weight is a vector quantity and direction of the weight is always towards the center of the earth. எர்த் பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும், எர்த்தோட சென்டர் பாயிண்டில் தான் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரியே அந்த டைரக்ஷன் ஆஃப் த வெயிட் ஆல்சோ மூவ் டுவர்ட்ஸ் இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகே, ஸோ நியூட்டன் வெயிட்டோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன். அதே மாதிரி மாஸோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். அண்ட் வெயிட் ஆஃப் அ பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஆன் த எர்த் சின்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அசர்லேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த வெயிட் பார்க்கும்போது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த அசர்லேஷன், அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் பாடி, அந்த ஸ்பீடும் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வெயிட்டும் மாறும்னு சொல்கிறாங்க. Okay, weight of the body is more at the poles than at the equatorial region. So north pole, south pole நமக்கு தெரியும் இல்லையா, this is north pole and this is south pole and this is equatorial region. ஸோ அந்த acceleration due to body அப்படின்னு அது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து நார்தன் போல்லையும் சதர்ன் போல்ஸ்லேயும் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகவும், ஈக்குவட்டோரியல் ரீஜியனில் அதாவது இந்த சென்டர் லைனில் வந்து கம்மியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த வேல்யூ ஆஃப் த அசர்லேஷன் டியூ டு கிராவிட்டி ஆர் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் இஸ் 1.625 ms⁻². இது வந்து மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். And this is about 0.1654 times the acceleration due to the gravity of the earth. அதாவது மூனோடது வந்து 0.1654 times the acceleration due to the gravity of எர்த்துன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து 60 kg அவங்களோட வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட சேர்த்து, அதாவது இந்த ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டியோட சேர்த்து கால்குலேட் பண்ணி அவங்க வெயிட்டை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூட்டன், அதாவது அவங்க வெயிட் வந்து 588 நியூட்டனாக இருக்கும். தட் இஸ் 60 × 9.8. இந்த 9.8ன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேல்யூ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அசிலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 588 நியூட்டன் அவங்களுக்கு கிடைக்கும். இஃப் த சேம் பர்சன் கோஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன், இது எர்த்தில் அவங்களுக்கு, அதே மூனில் இருந்தாங்கன்னா ஹீ குட் வெயிட் ஒன்லி 97.5 நியூட்டன். இது 589 நியூட்டன், இது 97.5 நியூட்டன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூனோட
கிராவிடேஷனல் அசிலேஷன் டியூ டு கிராவிடேஷனல் வேல்யூ. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பட் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, நியூட்டன் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஒரு எர்த்தில் இருக்கும் போதும் மாஸில் மூனில் இருக்கும் போதும் அவங்களோட நியூட்டன் தட் இஸ் தேர் வெயிட் டிஃபர்ஸ். இங்கே 588 நியூட்டனாகவும் இங்கே 97.5 நியூட்டனாகவும் இட் டிஃபர்ஸ் டியூ டு த அசிலேஷன் டியூ டு கிராவிட்டி. பட் தேர் மாஸ் ரிமைன் த சேம். எர்த்துலேயுமே அவங்களோட மாஸ் 60 kg தான், மூன்லேயுமே அவங்களோட மாஸ் 60 kg தான். ஓகேவா? பட் his mass remains the same 60 kg on the both of the earth and the moon. So this is all about the mass and weight. Now we are going to see about apparent weight. Apparent weight na enna na the weight that you feel to possess during up and down motion is not same as your actual வெயிட். நம்ம அந்த கிராவிடேஷனலோட சேர்த்து சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து மேலே ஏறும் போதோ இல்லை இறங்கும் போதோ நம்மளோட வெயிட் வந்து ஒரே மாதிரியே இருக்காது. இட் சேஞ்சஸ் டியூ டு திஸ் அசர்லேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேரண்ட் வெயிட் இஸ் த வெயிட் ஆஃப் த பாடி அக்யூர் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த body. What I said before, they are saying that. So you can see a person in a moving liftல அவங்க போயிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. So let us consider a person of a mass who is traveling in the lift. Actually the weight of the person is W is equal to mg, that is weight is equal to mass into acceleration due to gravity, which is acting vertically to downwards. அப்போ அந்த அது வந்து எந்த பக்கமாக ஒர்க் ஆகுது, டவுன்வர்ட்ஸில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The reaction force exerted by the lift surface are taken as apparent weight is acting vertically upwards. So and apparent weight is actually working in the upward direction. Okay va? Then let us you see different possibilities of the apparent weight are of the person that arise depending on the motion on the lift, upward and downwards. So here we are having weightlessness. Okay, weightlessness is nothing but, have you gone to an amusement park and taken a ride in a roller coaster or in a giant wheel? During the fast downwards and the upwards movement, how did you feel? ஸோ அதே அப்பேரண்ட் வெயிட் எங்களுக்கு லிஃப்டில் கொடுத்த எக்ஸாம்பிளோட சேர்த்து மற்ற எக்ஸாம்பிள்ஸும் நமக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னா என்ன, வெயிட் வந்து நம்ம இல்லாத ஒரு மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபீலாக ஃப்ளோ ஃபாலிங்காக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வெயிட்லெஸ்னஸ். ஸோ வெயிட்லெஸ்னஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அமேசிங். யூ ஆக்சுவலி ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி வித்தவுட் ஹேவிங் எனி வெயிட். எந்த வெயிட்டுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் அ ஃப்ளையிங் உங்களுக்கு தோணுன்னுவாங்க. ஸோ திஸ் இஸ் டியூ டு த ஃபினாமினன் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். யூ seem to have lost your weight when you move down with a certain acceleration. ஒரு விதமான acceleration changesல நம்ம வெயிட் வந்து நமக்கு குறைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். Sometimes you experience the same feeling while traveling in the lift. அதே மாதிரி தான் நீங்கள் லிஃப்ட்டில் போகும்போதோ லிஃப்ட் ரைஸ் அப் ஆகும்போதோ இல்லை டவுன் ஆகும்போதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அதே மாதிரியே வந்து வெயிட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்னு சொல்கிறேன். when the person is in a lift moving down with an acceleration equal to the acceleration due to gravity, that is நார்மலாக உங்களோட acceleration due to gravity அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறேன். this motion is called free fall. ஓகேவா, ஈக்குவலாக ஆகிடும். அது ஈக்குவலாக ஆகும் போது ஹியர் த அப்பேரண்ட் வெயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம், தட் இஸ் எம் ஆஃப் ஜி மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு 0. த பர்சன் இஸ் 0. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக ஆகும் போது, அதாவது கிராவிட்டியோட அசர்லேஷனும் நார்மல் ஒரு பாடியோட அசர்லேஷனும் ஈக்குவல் ஆகும் போது இட் கம்ஸ் டு அ பேலன்ஸ்டு ஸ்டேட்டு. பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா வி நோ பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் வந்து இட் வில் பி இன் அ 0 கண்டிஷன். ஸோ 0 கண்டிஷனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக தே ஃபீல் weightlessness. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, the same effort takes place while falling freely in the roller coaster or swimming or in a vertical giant wheel. We feel the apparent weight loss. Okay, apparent weight loss and gain when you are moving up and down in such rides. ஒரு சில டைமில் கீழே இறங்கும் போது வெயிட் இல்லாத மாதிரியும் இல்லை ஏறும் போது வெயிட் இல்லாத மாதிரி இல்லை இறங்கும் போது வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி மாறி மாறி நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த இதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னால். Weightlessness of the astronauts. Some of us believe that the astronaut in the orbiting space station do not experience any gravitational force of the earth, so they float. But this is absolutely wrong. நம்ம சொல்லிட்டு இருப்போம் புவியீர்ப்பு சக்தி எர்த்தில் கிடையாது, அதனால நம்மள ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால காலை வந்து இந்த இதில் வந்து வைக்க முடியாது லேண்ட் சர்ஃபேஸில், அதனால தான் நம்ம ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹியர் they are saying it is a wrong. Astronauts are floating but falling freely around the earth
டியூ டு தேர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அப்போ அவங்களோட மூவ் ஆகிற அந்த அந்த ஆர்பிட்டல்னு அப்படின்னா தெரியும், அது மூவ் ஆகி வர அந்த பாத்தை தான் நம்ம ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். ஸோ அங்கே இருக்கிற வெலாசிட்டி டைரக்ஷன் வித் their ஸ்பீட் அவங்க வந்து ஃப்ரீ ஃபாலிங்காக வந்து விழுறாங்க. ஓகேவா? சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹவ் ஈக்குவல் அசிலேஷன், தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். அதாவது அங்கே இருக்கிற இடமும் வந்து அங்கே இருக்கிற இடமும் அங்கே இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சரி, அந்த ஆஸ்ட்ரோனட்டும் சரி, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அசர்லேஷனில் இருப்பாங்க. அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டியில் இருக்கும். ஸோ போத் ஆர் இன் த சேம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஆட்டோமேட்டிக்லி இட் கம்ஸ் டு ஜீரோ பேலன்ஸ்ட் பொசிஷன். அப்போ ரெண்டு பேருமே என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஸ் வெல் அஸ் ஆஸ்ட்ரோனட் ஹேஸ் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். ஸோ இதுதான் இவங்க தான் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க இருக்க அந்த ஸ்பேஸ் தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த ரெண்டு இடமுமே வந்து ஈக்குவல் இன் ஆசிலேஷன்றதுனால தே ஃபீல் த ஃப்ரீ ஃபாலிங் கண்டிஷன் இன் தேட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, வேர் இட் இஸ் யூஸ்டு. Dimension of a heavenly bodies can be measured using the gravitational law. Mass of the earth, radius of the earth, acceleration due to gravity, etc. can be calculated with the higher accuracy. ஒரு கரெக்டான ஒரு அக்யூரேட்டான வேல்யூ ரொம்ப இந்த பாயிண்ட்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெவன்லி பாடிஸோட மெஷர்மெண்ட்டை நம்மளால் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் மூலியமாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ். ஸோ அதே மாதிரியே இது புது பிளானட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டார்ஸாக இருக்கட்டும், அதை டிஸ்கவர் பண்ணுறதுக்கும் நியூட்டன்ஸ் லா யூஸ் ஆகுது. ஒன் ஆஃப் த irregularities in the motion of the stars are called wobble, led to the disturbance in the motion of planet nearby. In this condition, the mass of the star can be calculated using the law of gravitation. What they are saying is, one of the irregularities in the motion of the star is called wobble is nothing but ஒரு ஸ்டார் வந்து கரெக்டாக மூவ் பண்ணாத அதோட இதில் அதை இர்ரெகுலராக அதோட மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாரை வந்து வாபிள்னு சொல்கிறாங்க. அது வந்து என்ன ஆகும்னு, அந்த இர்ரெகுலாரிட்டி வந்து பிளானட்ஸோட மோஷனை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ நியர்பை பிளானட்ஸ் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனில் அந்த ஸ்டாரோட மாஸ் எவ்வளோ இருக்குது அதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கிராவிடேஷன் மூலயமா கால்குலேட் பண்ண, அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்ஸ் இஸ் டியூ டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜியோட்ராபிசம் விச் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரூட் ரெஸ்பாண்டிங் டு த கிராவிட்டி. புவியீர்ப்பு சக்தியில் இந்த ரூட் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுது, ஒரு சீட் எப்படி ஜெர்மினேட் ஆகி அது ரூட் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றதுமே நம்மளால இதில் தெரிஞ்சுக்க முடியும், எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் அண்ட் ஆல்சோ டு ஃபைண்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸோட பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் திஸ் அப்ளிகேஷன்ஸ் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் இஸ் யூஸ்ட். இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம் சயின்ஸில். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.